நம்ம ஜெங்கிஸ்கானோட ஃபுல் என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 5 எபிசோட்ஸ் தான் நம்ம வந்து அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் நம்ம எது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கான் வந்து போட்டேவை வந்து எப்படி மீட்டெடுக்கிறாரு, ஜெங்கிஸ்கானுக்கும் ஜமுக்காவுக்கும் இடையில உள்ள நட்பு இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கானுக்கும் ஜமுக்காவுக்குமே வந்து பிடிக்காமல் போகுது. அது வந்து ஏன் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த 6th எபிசோடில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த டாட்டார் இனக்குழுவோட மோதல் வருது. அதை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜர்கின் என்ற சிறிய இனக்குழுவினரும் ஜெங்கிஸ்கானோட கூட்டணியில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களையும் போரில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறாரு ஜெங்கிஸ்கான். இப்போ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவங்க முகாமிட்டு இருந்த அந்த கெர்லான் நதிக்கரை பகுதியில் வந்து ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செஞ்சுறாரு. அந்த விருந்தில் வந்து அந்த ஜர்கின் இனத்தை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. நேரம் ஆக ஆக உற்சாகமும் போதையும் அதிகமாகிட்டே போகுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஒரு ஜர்கின்ல உள்ள ஒருத்தர் வந்து தூரத்தில் அந்த பட்டியில் அடைத்து வைத்திருந்த சில குதிரைகளை வந்து பிடிட்டு போகிறான். குதிரைகளை பாதுகாக்கிற பொறுப்புன்னு பார்த்தா ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட சகோதரரான பெல்கட்டேட்டை தான் வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. பெல்கட்டேவும் வந்து அந்த திருடனை வந்து கவனிச்சிடுறாரு. உடனே அவரோட குதிரையில் ஏறி அந்த திருடன் செல்ற திசையை நோக்கி தன்னோட குதிரையில் வந்து அவரோட பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒருத்தன் வந்து அந்த பெல்கட்டேவோட குதிரையில இருந்து அந்த பெல்கட்டேவை வந்து தள்ளியும் விடுறான். அவன் யார் அப்படின்னாக்கா, அவனோட பேர் வந்து புரி. அவன் வந்து மல்யுத்த வீரன். அவனும் வந்து அந்த ஜர்கின் இனத்தை சேர்ந்தவன் தான். இப்போ வந்து பெல்கட்டேக்கு வந்து புரியுது, இது வந்து கண்டிப்பாக கூட்டு சரி தான் அப்படின்னு வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ பெல்கட்டே வந்து புரியோட மல்யுத்தம் செய்கிறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் அந்த பூரி வந்து கண்ணிமைக்கிற நேரத்தில் தன்னோட பின்னாடி மறைத்து வைத்திருந்த அந்த வாளை எடுத்து வீசுறாரு. ஆனால் பெல்கட்டே வந்து லாவகமாக வந்து சமாளித்து அதிலிருந்து விலகி இருக்கிறாரு. ஆனாலுமே அவரோட மார்பில் வந்து சிறிய கீறல் வந்து ஏற்படுது. மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் மல்யுத்தம் செய்கிறவங்க வந்து ஆயுதத்தால் தாக்குவது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க இதில் வந்து அது வந்து முதல் தவறு. அவமானப்படுத்துவதற்கு அது சமம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, விருந்துக்கு வந்த இடத்துல வந்து ஆயுதங்களோட வரவே கூடாது. இது வந்து இன்னொரு மிகப்பெரிய தவறாக வந்து ஆகுது. இப்போ அங்கேருந்து அந்த ஜர்கின்ல உள்ள குழுவினர்களும் அந்த தேமுஜினோட குழுவினர்களும் வந்து போதையில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து கைகலப்பு ஆரம்பிக்குது. அங்கே உள்ள உணவுப் பொருட்களையும் அந்த மது கோப்பைகளையுமே எடுத்து எறிகிறாங்க. அங்கே வந்து அந்த கலவரம்ங்கிறது சில மணி நேரம் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வாரம் வரையும் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஜெர்கின்களோட அந்த படை வந்து வரவே இல்லை. அவங்களோட முகாம்லேருந்து எந்த ஒரு தகவலுமே இல்லை. இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்காக காத்திருப்பது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படைகளோட வந்து அவர் கிளம்புறாரு. யாரெல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஜர்சட்டினில் உள்ள கோல்டன் கான், எரியட்டினோட ஆங் கான், அப்புறம் தளபதி ஜெங்கிஸ்கான், இவங்க 3 பேருமே இணைந்து அவங்களோட படைகளை வந்து வழி நடத்தி போகிறாங்க. இந்த டாட்டார்கள் வந்து முகாமிட்டிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அவங்க மேலே வந்து திடீர் தாக்குதலை வந்து மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து எளிதாகவே வந்து கிடைக்கிது. இந்த டாட்டார்களை பொறுத்த வரைக்கும் சீனாவோட ஒரு பலமான வணிக உறவு வச்சுட்டு இருந்ததுனால அவங்கள்ட்டேருந்து கைப்பற்றிருந்த அந்த சீன பொருட்கள் வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை தருது. இப்போ வெற்றியின் பரிசாக வந்து அந்த ஜர்சட் பரம்பரை சேர்ந்தவங்க வந்து தங்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் தங்கம் கலந்த பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது. மக்கள் வந்து எண்ணிக்கை அளவில் பலம் வாய்ந்ததாக இருந்த அந்த தேமுஜினோட குழுவில் வந்து இப்போ வந்து பொருளாதார ரீதியிலையுமே வந்து இவங்க வந்து வளம் பெறுறாங்க. ஜெங்கிஸ்கானுக்கு கிடைத்த இந்த வெற்றிங்கிறது அவருக்கு கிடைச்ச இந்த வளம் அப்புறம் மற்ற இனக்குழுவினரை வந்து திரும்பி பார்க்க வைக்குது. அவங்கள வந்து ஈர்க்கவும் செய்யுது. இப்போ இந்த ஜெங்கிஸ்கான் வந்து அந்த போருக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து ஜர்கின்கள் வந்து அவங்களோட முகாமில் வந்து திடீர்னு தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. அவங்களோட முகாமில் இருந்து நிறையா கொள்ளையெடுத்தும் சென்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாவலுக்கு இருந்திருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு 10 பேரை வந்து கொல்லவும் செஞ்சுருப்பாங்க. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு நெருக்கமான இருந்த இந்த ஜெர்கின்களே வந்து கை கொடுக்காம விலகிட்டாங்க, எதிரிகளாகிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜர்செட்டுகளும் டாட்டார்களும் பல காலம் வந்து இணைந்து இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எதிரிகளாகிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த டாட்டார்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து இதிலேருந்து அவங்க மீண்டும் வரலாம், சொல்ல முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க.
தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இந்த ஜர்செட்டுகளும் டாட்டார்களும் மறுபடியும் வந்து இணையறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜர்செட்டுகளும் ஜர்கின்களும் கூட எனக்கு எதிராக வந்து படையை கூட திரட்டலாம் அப்படின்னு வந்து இவருக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு. அதனால எந்த கூட்டணியுமே வந்து நிரந்தரம் கிடையாது, எந்த போரோட வெற்றியுமே வந்து நீடிப்பது இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து ஜர்கின்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய தருணம் வந்து வருது. ஜர்கின் இனக்குழுவோட தலைவரும் மற்ற முக்கியமானவர்களும் வந்து பிடிக்கப்படுறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ஒரு வித்தியாசமான காரியத்தை வந்து செய்கிறாரு. ஜர்கின் இனக்குழுவில் வந்து பெற்றோரை இழந்திருந்த ஒரு சிறுவனை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த சிறுவனை வந்து ஜெங்கிஸ்கானோட தாய் ஹோலும் வந்து அந்த சிறுவனை வந்து தன்னோட வளர்ப்பு மகனாக வந்து தத்தெடுக்கிறாங்க. ஜெங்கிஸ்கானும் அவரோட மற்ற சகோதரர்களும் அந்த சிறுவனை வந்து தங்களோட வந்து இளைய சகோதரனாக வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ இந்த ஜெர்கின் இனக்குழுவினர் மீது இருந்த அந்த எதிரிங்கிற ஒரு முத்திரை மறைந்து உறவு என்ற ஒரு புதிய முத்திரையும் வந்து வருது. மங்கோலியர்களோட வழக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த தோற்று போனவங்களை வந்து அடிமைகளாக்கி தான் வந்து அதுதான் வந்து அவங்களோட வழக்கமாக வந்து இருக்கும். ஆனால் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அந்த ஜர்கின் இனக்குழுவில் உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை வந்து தன்னோட குழுவோடு வந்து இணைச்சிக்கிறாரு. அவங்களோட நிலங்களையும் அவங்களோட உடைமைகளையும் அவங்களுக்கே வந்து கொடுத்துட்றாரு. அதனால் அந்த ஜர்கின் இனக்குழுவில் உள்ளவங்க வந்து ஜெங்கிஸ்கானை வந்து ஒரு தலைவராக வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த பூரிங்கிற மல்யுத்த வீரன் வந்து பெல்கட்டேவுக்கு ஏற்படுத்திய அவமானத்துக்காக அந்த பெல்கட்டே வந்து இந்த பூரி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. பூரி வந்து தன்னோட நண்பர்களோட இணைஞ்சு மது அருந்திட்டு இருக்கிறாரு. பெல்கட்டே வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. அவங்களோட இருந்து அவங்களோட சேர்ந்து மதுவும் அருந்துறாரு. சிரிச்சுக்கிட்டே அவர் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து மல்யுத்தம் செய்கிறதுக்கு வந்து அழைக்கிறாரு. இருவருமே வந்து விளையாட்டாக வந்து மோதிக்கிறாங்க. அதில் வந்து பெல்கட்டே வந்து அவனை வந்து வீழ்த்துறாரு. இப்போ வந்து அந்த பூரி வந்து என்னென்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பெல்கட்டேவை வந்து நம்ம 2 பேரும் மல்யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைக்கிறாரு. இதை வந்து ஜெங்கிஸ்கான் வந்து தள்ளி இருந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கிறாரு. பெல்கட்டே வந்து பூரியோட அந்த வயிற்று பகுதியில் வந்து தன்னோட தலையால் வந்து முட்டுறாரு. அந்த பூரியால் வந்து சுதாரிக்கவே முடியலை. ஏன்னா அதிக மது போதையில் இருக்கிறதுனால அவர் வந்து தடுமாறி விழுறாரு. பெல்கட்டே வந்து அந்த பூரியை வந்து தூக்கி வீசுறாரு. இந்த பூரி வந்து வலியால் வந்து துடிக்கிறாரு. பெல்கட்டே வந்து அவரோட இடுப்பில் வந்து தன்னோட வலது காலை வச்சு பலமாக வந்து மிதிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த மாமிச மலையை வந்து ஒரு துணி மூட்டை போல் தூக்கி தூர எறிகிறாரு பெல்கட்டே. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தாக்க அந்த ஜமுக்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் வந்து கான் அல்ல குர்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தனக்கு ஆதரவான இனக்குழுவினர் எல்லாருமே வந்து கூட்டி வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, என்னை வந்து நீங்கள் வந்து கானாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆண் குதிரை ஒன்றையும் பெண் குதிரை ஒன்றையும் வந்து தனித்தனியாக வந்து பலி கொடுக்குறாங்க. இந்த ஜெங்கிஸ்கானோட அடுத்தடுத்த வெற்றிகள்ங்கிறது ஜமுக்காவை பொறுத்த வரைக்கும் மிகவுமே ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. எனக்கு இணையாக ஒரு தலைவனா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து அவரால் பொறுத்துக்கவே முடியலை. அதனால் தன்னை வந்து ஒரு குர்கான் அப்படின்னு சொல்லி பரபரப்பை வந்து கிளப்புறாரு. இந்த செய்தியை வந்து ஜெங்கிஸ்கானுக்கும் ஆங்கானுக்கும் வந்து சொல்லி அனுப்புகிறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட குழுவினர்களோட அவர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முகாமிட்டிருக்கிறாரு. அது வந்து ஒரு நதித்தீவு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது கெர்லன் நதியும் செங்கெர் என்ற ஒரு சிறிய நதியும் இணையிற இடத்துல வந்து அதுக்கு நடுவில் அமைந்த ஒரு நிலப்பரப்பு, அங்கே தான் வந்து இவங்க வந்து முகாமிட்டிருக்கிறாங்க. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து இந்த அவர்காங்கிற அமைவிடத்தில் வந்து நீர் வசதி, பசுமை, இது எல்லாமே அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னன்னா, இந்த ஒன்றுபட்ட மங்கோலியாங்கிறத வந்து உருவாக்கணும், இந்த அவர்காவையே வந்து அதோட தலைநகரமாக வந்து வச்சு இயக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து திட்டத்தோடு வந்து இருக்கிறாரு. இந்த ஜமுக்காவோட செய்தி வந்து இந்த அவர்காவை வந்து அடையுது. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கானோட முகத்தில் வந்து எந்த ஒரு பிரதிபலிப்புமே இல்லை. என்ன நண்பா, வெளிப்படையாகவே வந்து எனக்கு வந்து நீ சவால் விடுறியா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற இறுதி முடிவெடுக்கும் நேரம் வந்து விட்டதாக நீனே நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஜமுக்காவோட நேரடியாக மோதி கொள்கிற அளவுக்கு வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் வந்து படைபலம் வந்து கிடையாது. ஆங்கானோட உதவியை அதாவது ஆங்கானோட உதவி இல்லாமல் இவரால் வந்து ஒரு படைபலத்தை வந்து உருவாக்க முடியாத ஒரு சூழலில் தான் வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து ஆங்கான் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, கான்களுக்கெல்லாம் கான் நான் இருக்கும்போது தன்னை வந்து குர்கானாக அறிவிக்கிறான்னா இவனுக்கு, அதாவது இந்த ஜமுக்காவுக்கு வந்து எவ்வளோ திமிரு இருக்குது, அவனை வந்து நம்ம எப்படியாவது அடக்கியே ஆளணும்
அவனை வந்து நம்ம எப்படியாவது வந்து அவனோட திமிரை வந்து நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆங்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜெங்கிஸ்கான்கிட்ட இந்த போரில் வந்து நம்மளோட கூட்டணி தான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானும் ஆங்கானும் சேர்ந்து ஜமுக்காவுக்கு எதிராக வந்து போருக்கு வந்து தயாராகிறாங்க. தன்னை வந்து கான்களுக்கெல்லாம் கானாக அறிவித்த ஜமுக்கா வந்து இதை வந்து நம்ம எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும், இந்த போரில் வந்து நம்ம தான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கா வந்து பலம் வாய்ந்த அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவோட வந்து கூட்டணி வச்சுக்கிறாரு. போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வெற்றிக்காக கடவுளை வந்து வேண்டிக் கொள்வது, அதாவது பலிகள் கொடுப்பது வந்து வழக்கமாக வந்து இருக்கிற ஒரு இது தானே. அப்போ வந்து இரு தரப்புலையுமே வந்து கால்நடைகளை வந்து கருகி கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது மங்கோலியர்களோட பலி என்பது என்ன அப்படின்னாக்கா விலங்குகளை வந்து தீயில வந்து எரிக்கிறது தான் அவங்களோட வழக்கத்துப்படி பலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து மிகவும் மதிப்பு வைத்திருந்த ஒரு தலைமை மந்திரவாதின்னு பார்த்தா டெப் டெங்கிரி தான். அவர் தான் வந்து இந்த பலி சடங்குகளை எல்லாத்தையுமே வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவரு கூடவே வந்து நிறையா இன்னும் மந்திரவாதிகளும் வந்து இருக்கிறாங்க. சுற்றி இருந்த எல்லா வீரர்களுமே வந்து அவங்களோட முகத்தில் வந்து பயமும் வந்து இருக்குது. இப்போ ஆவேசமாக குரல் எழுப்பிய டெப் டெங்கிரி வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கிற அந்த நெருப்பில் வந்து வேகமாக கையை வந்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு எலும்பு துண்டை வந்து எடுக்கிறாரு. அது வந்து ஆட்டோட ஒரு கால் எலும்பை வந்து எடுக்கிறாரு. மற்ற அந்த மந்திரவாதிகள் எல்லாமே கையில் வந்து ஒரு பறையை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து வாசித்தபடியே வந்து இருக்கிறாங்க. டெப் டெங்கிரி வந்து சுற்றி சுற்றி அந்த ஆடிக்கிட்டே வந்து தன்னோட கையில் உள்ள எலும்பை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்காக சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து காத்துட்ருக்குறாங்க. அந்த பலி கொடுக்குறாங்களா அந்த ஆட்டோட கால் எலும்பில் உள்ள பிளவுகளை வைத்தே வந்து போரில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு வந்து வெற்றி கிடைக்கும், யாருக்கு வந்து தோல்வி கிடைக்குங்கிறத வந்து அதை வந்து மந்திரவாதி வந்து சொல்கிறது தான் வந்து வழக்கம். அதில் வந்து அந்த மந்திரவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த போரில் வந்து வெற்றி வந்து நம்ம பக்கம்தான் இருக்குது, இதை வந்து கடவுள் டெங்கிரியே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது, அவர் வந்து நம்மளை வந்து ஒருபோதும் நம்மளை வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஜெங்கிஸ்கானும் மற்றவங்களும் வந்து சேர்ந்து உற்சாக குரல் வந்து எழுப்புறாங்க. ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி வந்து அதிகமாகவே உண்டு. ஆனாலுமே வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட வீரர்களை வந்து மன ரீதியாக எப்படியுமே அவங்கள வந்து எப்போதுமே வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதில் வந்து ரொம்ப வந்து கவனத்தை வந்து செலுத்துவார். இந்த தலைமை மந்திரவாதி வந்து வெற்றி வந்து நம்ம பக்கம்தான் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வீரர்கள் வந்து இது வந்து கடவுளோட குரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனதளவில் வந்து ஒரு உற்சாகமாகவும் தைரியமாகவும் வந்து போருக்கு வந்து கிளம்புறாங்க. அதனால் ஒவ்வொரு முறையுமே வந்து போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட பூஜைகளை வந்து தவறாமல் வந்து இப்படிப்பட்ட பூஜைகளை வந்து தவறாமல் நடத்துவார் ஜெங்கிஸ்கான். இப்போ போர்க்களத்தில் வந்து ஒரு சைடு வந்து ஆங்கானோட தலைமையில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து தளபதியாக இருந்துக்கிட்டு அவங்களோட வீரர்களும் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்புறத்தில் வந்து தாய்ச்சூட் படை வீரரும் தன்னோட படையினரோடு ஜமுக்காவும் வந்து இருக்கிறாரு. எண்ணிக்கை அளவில் பார்த்தாக்க ஜெங்கிஸ்கானும் ஆங்கானோட வீரர்களும் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கூடவே இன்னும் ஒரு பல மடங்கு உற்சாகத்தை வந்து கொடுக்குது. போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அந்த தட்ப வெப்ப நிலையை வந்து கவனிக்கிறாரு. மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து கணிக்கிறாரு. அதனால் அவர் வந்து ஒரு திட்டம் போடுறாரு. மந்திரவாதிகளையும் வந்து அந்த போர் முனைக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாரு. எந்த நேரமும் வந்து மழை வரலாம்ங்கிற ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. இப்போ அந்த ஜமுக்கா வந்து அவரோட படைகள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா தாக்குங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜமுக்காவோட புறத்துலேருந்து வீரர்கள் வந்து பாய்ந்து வர்றாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட மந்திரவாதிகளை வந்து முன்புறம் வந்து நிறுத்தி வைக்கிறாரு. அவங்கள வந்து வானை நோக்கி கைகளை அசைத்தபடி ஏதோ வந்து ஓதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வானத்தில் வந்து மின்னலும் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா இடி சத்தம் வந்து இடைவிடாமல் ஒரு ஓசையை வந்து எழுப்புது. இடி அப்படின்னாலே வந்து மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து அவங்க வந்து கதி கலங்கி போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடி இடித்தாலே கடவுள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட இதில் உள்ள வழக்கம். இப்போ தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அந்த ஜமுக்காவோட படையினரும் அந்த தாய்ச்சூட் வீரர்களும் வந்து மிரண்டு போகிறாங்க. ஒருவேளை கடவுள் டெப் டெங்கிரி வந்து கோவப்பட்டு இருக்கிறாரோ, போருக்கு வந்தது நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஜெங்கிஸ்கானோட மந்திரவாதிகள் வந்து இடியையே உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வீரர்கள் அதாவது ஜமுக்காட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து திரும்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
வீரர்கள் எல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களா, இதை பார்த்து தளபதிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஜமுகாட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்திலே வந்து தாய்ச்சூட் வீரர்களும் வந்து பின்வாங்குறாங்க. இப்போ இந்த சைடு ஆங்கான் வந்து விடாதீங்க, அந்த ஜமுகாவையும் அவனோட படைகளையும் வந்து சுற்றி வளைங்க அப்படின்னு ஆங்கான் வந்து தன்னோட படையினருக்கு வந்து கட்டளையிடுறாரு. அதே மாதிரி ஜெங்கிஸ்கானையும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னோட படைகளோட சென்று அந்த தாய்ச்சூட் வீரர்களை வந்து தாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த ஆனான் நதிக்கரையை வந்து நோக்கி தப்பிச்சு போயிட்டுருக்குறாங்க இந்த தாய்ச்சூட் வீரர்கள். இந்த ஜெங்கிஸ்கானோட படை வீரர்கள் வந்து இவங்கள வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த தாய்ச்சூட் வீரர்கள் தானே நம்மளை வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என்னை வந்து அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து எனக்கான ஒரு நேரம். நீங்கள் வந்து எனக்கு செய்ததை நான் உங்களுக்கு வந்து திருப்பி செய்கிறதுக்கான ஒரு கரெக்டான தருணம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இந்த தாய்ச்சூட்டுகள் இருக்கிற இடம்னு பார்த்தா இது வந்து ஜெங்கிஸ்கானுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு இடம்தான். அதனால் அவரோட படையினரோட வந்து ஒரு ஆவேசமாக வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த தாய்ச்சூட்கள் வந்து தன்னோட இருப்பிடத்தை நெருங்குற வேலையில் வந்து ஒரு எதிர்பாராத தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் திரும்பி நின்று வில்லுகளை வந்து எய்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஜெங்கிஸ்கானோட படைகள் வந்து சுதாரிச்சுக்கிறாங்க. அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்குது, அதில் வந்து சிறிய தோப்புகளும் வந்து இருக்குது. அதுக்குள்ளே போய் இருந்து அம்புகளை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே அந்த மரத்தடுப்புகளை வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஜெங்கிஸ்கானோட படை வீரர்கள் வந்து முன்னேற்றம் அடைகிறதுல வந்து கொஞ்சம் வேகம் வந்து கம்மியாகுது. இப்போ அந்த ஜெங்கிஸ்கானோட படையில் வந்து ஒரு பிரிவினர் வந்து அம்புகளை வந்து ஊர்வலம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறுறாங்க. இப்போ 2 பிரிவினருக்குமே வந்து வாள் சண்டையும் வருது. இந்த 2 படைகளுமே வந்து ஒருவருக்கொருவர் சளைக்காமல் வந்து மோதிக்கிறாங்க. 2 புறத்துலையுமே வந்து சரி வகிதத்தில் வந்து இழப்புகளும் வந்து இருக்குது. பகல் பொழுது ஃபுல்லாக இந்த பகல் பொழுதுல ஆரம்பித்த இந்த யுத்தம்ங்கிறது மாலை வரையுமே வந்து நீடிக்குது. இந்த மாலை நேரம் வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் சில நிமிடங்களில் வந்து போரை வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து எதிரிகளோட திசையிலிருந்து ஒரு அம்பு வந்து வருது. அதை வந்து ஜெங்கிஸ்கானோட குதிரையோட கழுத்தில் வந்து பாயுது. அந்த குதிரையிலிருந்து பதறி கீழே விழுகிறாரு ஜெங்கிஸ்கான். குதிரையும் வந்து மயங்கி சரியுது. அறையிலிருந்து எழுந்த ஜெங்கிஸ்கான் வந்து அந்த குதிரையோட கழுத்தில் இருந்த அம்பை வந்து உருவுறாரு. அது வந்து விஷத்தில் தேய்க்கப்பட்ட அம்பு அப்படிங்கிறது வந்து தெரியுது. மறுகணமே வந்து அதே திசையிலிருந்து இன்னொரு அம்பும் வந்து பாயுது. அது வந்து ஜெங்கிஸ்கானோட கழுத்தில் வந்து இறங்குது. அம்பை வந்து தன்னோட வலது கையால் பிடித்து எரிஞ்சிட்டு அப்படியே வந்து தரையில் வந்து விழுறாரு. தளபதி அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கானை வந்து தலைமை தளபதியான ஜெல்மி வந்து அவரை வந்து எழுப்புறாரு. ஆனால் அவரோட உடலில் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. அவரோட கழுத்தில் இருந்த அந்த அம்பை வந்து பிடுங்குறாரு. அந்த துளைத்த அந்த காயத்தில் இருந்து ரத்தம் வந்து வருது. அந்த அம்பு வந்து விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. இருள் சூழ்கிற வேலை வந்து வந்ததுனால இதுக்கு மேலே வந்து போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லி போர் நிறுத்தத்துக்கான ஒலி வந்து 2 புறத்துல இருந்துமே வந்து எழுப்பப்படுது. அன்றைய இரவுன்னு பார்த்தாக்கா 2 படை வீரர்களுமே வந்து பக்கத்தில் வந்து ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அசந்து தூங்கணும் அப்படின்னாக்கா தாய்ச்சூட்டுகள் வந்து தாக்குதலை ஆரம்பித்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கானோட படையினருக்கு வந்து பயமாக இருக்குது. அதனால் ஜெங்கிஸ்கானோட வீரர்கள் வந்து தூங்குறது மாதிரி வந்து நடிக்கிறாங்க. இந்த தாய்ச்சூட் வீரர்களுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இரவு உணவை வந்து சாப்பிட்றாங்க. அந்த வீரர்களோட ரத்த காயங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து மருந்து போட்டு விடுறாங்க. காயமடைந்த இந்த குதிரைகளும் வந்து வலியால் வந்து துடிக்குது. இருந்தாலும் நாள் முழுவதும் வந்து அந்த போரிட்டு களைப்பு வேற. அதனால 2 புறமுமே வந்து வீரர்கள் வந்து அசதியில் வந்து அதாவது தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெல்மி வந்து ஜெங்கிஸ்கானை வந்து தன்னோட படை வீரர்கள் கண்ணில் படாத மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. அவரை வந்து தரையில் வந்து படுக்க வச்சு அந்த காயத்திலேருந்து வர அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சி குடிக்கிறாரு. அந்த ரத்தத்தை வந்து குடிக்கிறாரு அப்படின்னாக்கா அதை வந்து கீழே துப்புனா அந்த ஜெங்கிஸ்கானோட அந்த காயமடைந்தாரு அப்படின்னு அந்த வீரர்களுக்கு வந்து தெரிஞ்சாலே அவங்களோட பலம் வந்து பாதியாக வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதாவது மனதளவில் வந்து முழுமையாக அவங்க வந்து பலவீனமாக ஆயிடுவாங்க, அதனால் எதிரிகள்கிட்ட வந்து சரணடைந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து ஜெல்மி வந்து அவரோட ரத்தத்தை வந்து உறிஞ்சி அவரே வந்து விழுங்குறாரு. ஜெல்மி வந்து அடிக்கடி ஜெங்கிஸ்கானோட அந்த நாடியையும் இதய துடிப்பையும் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதில் வந்து துடிப்பும் வந்து இருக்குது. அழைத்து போன ஜெல்மி வந்து ஜெங்கிஸ்கான் பக்கத்துலேயே வந்து அசந்து போய் உட்கார்றாரு. அந்த காயத்திலேருந்து அந்த ரத்த போக்குங்கிறது நிற்கவும் ஆரம்பிக்குது.
நள்ளிரவுக்கு அப்புறமா வந்து ஜெங்கிஸ்கானோட உடலில் வந்து சிறிய அசைவு வந்து வருது. அவர் வந்து பசியில் வந்து அவரோட குரல் எழுப்புறாரு. எப்போதுமே வந்து அந்த மங்கோலியர்கள் வந்து பதப்படுத்தப்பட்ட அந்த குதிரையோட பாலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த யுத்த காலத்தில் வந்து ஜெல்மியோட கைவசமாக வந்து அந்த குதிரையோட பால் வந்து எதுவுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி போய் வீரர்கள் யார்ட்டையாவது போய் கேட்டான்னா வீண் சலசலப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து பக்கத்தில் வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்குது. அதை வந்து அவசரமாக எடுத்துகிட்டு வந்து ஜெங்கிஸ்கானோட வாயில் வந்து ஊற்றுறாரு. அதை வந்து அவர் வேகமாக வந்து அதை குடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜெங்கிஸ்கான் வந்து இன்னுமே வந்து முனங்கல் சத்தம் வருது. அவர் வந்து அந்த குதிரை பால், அந்த பதப்படுத்த பாலை வந்து கேட்குறாரு. ஆனால் ஜெல்மீட்டை வந்து அது இல்லை. அதனால இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, தன்னோட உடைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு அப்படியே அந்த தாய்ச்சூட் வீரர்கள் இருக்கிற திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாணம் அப்படிங்கிறது மிக அவமானத்துக்குரிய ஒரு செயல் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஒருவர் வந்து எதிரில் வந்து நிர்வாணமாக வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சட்டனா அவங்களோட கண்களை மூடி முகத்தை திருப்பி அவங்களோட தலையை வந்து கவிழ்த்துப்பாங்க. அந்த கோலத்தில் வந்து இப்படி ஜெல்மியை பார்த்த உடனாக்க தாய்ச்சூட் வீரர்கள் எல்லாமே வந்து அவங்களோட கண்களை வந்து மூடிக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஜெல்மி வந்து குதிரை பால் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஜெல்மி வந்து எல்லா பக்கமுமே வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து பால் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் தயிர் தான் வந்து அவருக்கு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஊட்டி விடுறாரு. இப்போ கண் விழிச்சு பார்க்கும் அந்த ஜெங்கிஸ்கானுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படுது. அவர் படுத்து கிடந்த அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக இருக்குது. பக்கத்தில் இடுப்பில் மட்டும் ஆடை அணிந்த ஜெல்மியை வந்து பார்க்குறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இங்கே மட்டும்தான் என்னோட ரத்தத்தை வந்து துப்புனியா, வேற எங்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து கேட்குறாரு. ஏன்னா போர்க்காலத்தில் வந்து ஒரு கானோட உடலில் இருந்து அதிக ரத்தம் வந்து வெளியேறிச்சு அப்படின்னாக்கா அது வந்து கௌரவமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியும். தன்னோட உயிரை மீட்ட ஜெல்மியை வந்து ரொம்பவே வந்து பாசத்தோடு வந்து அணைக்கிறாரு ஜெங்கிஸ்கான். இப்போ மறுநாளும் விடியுது. அதாவது விடிந்ததும் விடியாததுமா பல தாய்ச்சூட் வீரர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறாங்க. மீதி இருந்து அந்த தாய்ச்சூட் வீரர்களை வந்து சுற்றி வளைத்து அவங்கள வந்து கைது செய்கிறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு ஜெங்கிஸ்கான். அன்னைக்கு வந்து அவங்க வந்து கடும் போர் எதுவுமே இல்லாமலே வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கிது. அந்த தாய்ச்சூட்களில் உள்ள அந்த தளபதி ஸ்தானத்தில் இருந்தவங்களுக்கு வந்து மரண பரிசு வந்து கிடைக்கிது. சரணடைந்த மற்ற வீரர்களை வந்து அடிமைகளாக இல்லாமல் தன்னோட படையில் வந்து சேர்த்துக்கிறாரு ஜெங்கிஸ்கான். இப்போ ஒரு முதியவர் வந்து ஜெங்கிஸ்கானை நோக்கி வர்றாரு. அது யார் அப்படின்னாக்கா ஷோர்கன் ஷீரா. அதாவது சின்ன வயசில் ஜெங்கிஸ்கான் வந்து அந்த தாய்ச்சூட்கள்கிட்ட வந்து அடிமையாக இருந்தபோது தனக்கு வந்து உதவி செய்தவர் தான் அந்த ஷோகன் ஷீரா. அவரை வந்து பார்க்குறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உங்களை நான் வந்து மறுபடியும் பார்த்ததில் நான் ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இனி காலம் ஃபுல்லாக வந்து என்னுடனே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னோட பாசத்துக்குரிய கட்டளை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஷோகன் ஷீராவும் வந்து உடனடியாக வந்து ஒப்புக்கொள்கிறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து ஷோகன் ஷீராட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஒரே ஒரு உண்மை மட்டும் எனக்கு நீங்கள் சொல்வீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னோட கழுத்தில் வந்து அம்பு எது அந்த தாய்ச்சூட் வீரன் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்குறாரு. சில நொடிகள் யோசிச்சுட்டு ஷோகன் ஷீரா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அது யார் அப்படின்னாக்கா ஜிர்கோ தான் வந்து உங்கள் மேலே வந்து அம்பு வந்து ஏதுன வீரன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஜிர்கோவும் ஷோகன் ஷீராவுக்கு உறவு தான். யுத்த வித்தைகள் அறிந்த ஒரு வீரன். போர்க்களத்தில் அவன் செய்தது தவறா சரியா, யுத்த தர்மம் தானா என்றெல்லாம் யோசிக்க வந்து நேரம் அது கிடையாது. மொத்தத்தில் வந்து அவங்க வந்து சரணடைந்துட்டாங்க. ஆனால் ஜெங்கிஸ்கானை வந்து ஒருத்தர் வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து துணிஞ்சிட்டான் அப்படின்னாக்கா ஜெங்கிஸ்கான் வந்து அவரை வந்து மன்னிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஜெங்கிஸ்கான் முன்னாடி வந்து தலை நிமிர்ந்து வந்து நிற்கிறாரு அந்த ஜிர்கோ. அவனோட கண்ணில் வந்து பயம் எதுவுமே தெரியலை. எப்படியும் நமக்கு வந்து மரண தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவனோட மனதுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து ஜிர்கோவை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து ஜிர்கோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எனக்கு மரணத்தை அழிக்க விரும்பினால் தாராளமாக அழியுங்கள், நான் இந்த பூமிக்கு வந்து அடையாளம் இன்றி தொலைந்து போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வந்து என் மேலே வந்து கருணை காட்டி உயிரோடு விட்டீங்க அப்படின்னாக்கா என்றென்றைக்கும் உங்களோட கடமைப்பட்டவனாக நான் வந்து நீடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த கடல்களையும் மலைகளையும் தாங்கள் வென்றிட நானும் ஒரு கருவியாக வந்து செயல்படுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவனோட அந்த பதிலில் வந்து தலை நிமிர்ந்து உட்கார்றாரு ஜெங்கிஸ்கான். இவன் தான் அசல் வீரன் என்பதை வந்து அவர் வந்து உணர்ந்த தருணம் அது.
ஜெங்கிஸ்கான் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உன்னோட பேர் வந்து ஜெபி, என் அம்புகளில் ஒருவனாக நீ இருக்க போகிற, உனக்கு வந்து நான் வந்து தளபதி பதவி வந்து அளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து சிறு வயதாக இருக்கும்போது இந்த தாய்ச்சூட் உள்ள அந்த தலைவர்கள் வந்து அந்த கிரில்டக்கும் அந்த கிரில்டக் வந்து ஜெங்கிஸ்கானை வந்து அடிமையாக்கி வச்சுருப்பாங்கல்ல. இப்போது அந்த தலைவரும் அவரோட 2 மகன்களும் வந்து இந்த ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சிக்கிறாங்க. பழைய பகையை வந்து மனதில் வைக்காமல் அவங்கள வந்து பழிவாங்க வந்து நினைக்கல, அவங்கள வந்து மன்னிச்சு தன்னோட குழுவில் வந்து சேர்த்துக்கிறாரு ஜெங்கிஸ்கான். இப்போ இந்த ஜமுகாவோட படைகளை வந்து துரத்திட்டு போகிறாங்களா அந்த ஆங்கானோட வீரர்கள், அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெற்றிலாம் கிடைக்கல. ஜமுகாவோட சேர்ந்து பல வீரர்கள் வந்து தப்பிச்சும் போகிறாங்க. ஆனால் இந்த தாய்ச்சூட்டுகளின் தோல்வி என்பது ஜமுகாவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடினே வந்து சொல்லலாம். இருந்தாலும் இந்த தாய்ச்சூட் வீரர்களை தவிர இன்னும் பல இனக்குழுவினர்கள் வந்து ஜமுகாவோட கூட்டணியில் தான் வந்து இருக்கிறாங்க. 1202 இது வந்து நாய்களுக்கான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க இதில் வந்து குதிரைகளுக்கான ஆண்டு, சேவல்களுக்கான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நாய்களுக்கான ஆண்டு. இப்போ மறுபடியும் வந்து ஜெங்கிஸ்கானை வந்து அழைப்பு விடுவிக்கிறாரு ஆங்கான். ஜெங்கிஸ்கானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த டாட்டார்களோட தொல்லை வந்து மறுபடியும் அதிகமாகிருச்சு, அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மெர்கிடுகளும் பலம் பொருந்தியவங்களாக வந்து தெரிகிறாங்க. இது வந்து கூடவே கூடாது, இது வந்து நமக்கு நல்லதே கிடையாது, இந்த பொறுப்பை வந்து நீனே எடுத்துக்கோ ஜெங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேட்டையில் கிடைக்கும் செல்வங்கள் எல்லாமே வந்து உனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆங்கான். ஆங்கான் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை ஜெங்கிஸ்கான் வந்து சந்தோஷமாக வந்து ஒப்புக்கொள்கிறாரு. இந்த வாய்ப்புங்கிறது அவருக்கு எப்படி அப்படின்னாக்கா, 2 மங்கோலிய இனக்குழுவைகளை, அதாவது பெரிய இனக்குழுக்களை வந்து கட்டுப்படுத்தி அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக வந்து இவருக்கு வந்து கிடைக்கிது. இந்த 2 இனக்குழுக்களையும் வந்து தன் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஜமுகாவோட பலம்ங்கிறது பெரிதளவில் வந்து குறைஞ்சிரும். இப்போ இந்த ஜெங்கிஸ்கான் வந்து ஒரு திட்டம் வந்து போடுறாரு. அது என்ன அப்படின்னாக்கா, முதல்ல வந்து டாட்டார்களை அடக்குவதற்கான திட்டம் விடுறாரு. இவங்கள வந்து நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களோட முழுவதையும் அவங்கள வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களோட முகாம்களில் இருந்து திடீர் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பேரை வந்து நம்ம கொல்லுவோம், கொஞ்சம் பேரை சிறை பிடிப்போம், மீதி உள்ளவங்க எல்லாமே வந்து தப்பிச்சு போவாங்க, அவங்களோட முகாமில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கொள்ளையடிப்போம். இது வந்து எப்போதுமே நடக்கிற ஒரு இதுதான். மறுபடியும் அவங்க வந்து அவங்களோட பலத்தை வந்து பெருக்கிக்கிடுவாங்க. இப்படி தானே காலங்காலமாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த தடவை நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. டாட்டார்களோட முகாமில் சூழ்ந்து திடீர் தாக்குதலை வந்து நடத்துங்க, ஆனால் யாரையுமே தப்பிச்சு போக விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி தப்பிச்சு போனவங்களையுமே வந்து விடாமல் துரத்தி பிடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எங்கெல்லாம் இந்த டாட்டார்கள் வந்து முகாமிட்டிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இந்த தொடர் தாக்குதல் வந்து நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த டாட்டார்கள் வந்து முழுவதுமாக நம்மள்கிட்ட வந்து அடிபணியணும், அது வரைக்கும் நீங்கள் தாக்குதலை வந்து நடத்துங்க அப்படின்னு வந்து கட்டளையிடுறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெறுமனே நம்ம வந்து கொள்ளையடிப்பதற்காக நம்ம இந்த வாட்டி நம்ம செல்லலை, டாட்டார்களை வந்து முழுவதுமாக அவங்கள வந்து நம்மக்கிட்டே வந்து சரணடைஞ்சிடணும், அதுக்காக தான் நம்ம போகிறோம், அதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் வந்து ஒரு முழுமையான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கானோட தலைமையில் சென்ற இந்த படைகள் வந்து இடைவிடாமல் தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. அந்த டாட்டார்கள் வந்து இப்போ வந்து துவண்டு போகிறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பரிபூர்ண வெற்றியாக வந்து அமையுது. இப்போ இந்த டாட்டார்கள்ட்ட இருந்து கைப்பற்றின அந்த பொருட்களை எல்லாத்தையுமே வந்து பங்கு பிரிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பங்கு பிரித்த பொருட்களை எல்லாத்தையுமே வந்து அந்த டாட்டார் வீரர்களோட விதவையான மனைவிகள், அனாதைகள், அங்கே உள்ள அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து இந்த பங்குகளை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த செயல் மூலமாக வந்து டாட்டார் மக்களோட மனதில் வந்து ஒரு தலைவனாக வந்து இடம் பிடிக்கிறாரு ஜெங்கிஸ்கான். அந்த மக்களில் ஒருத்தரை கூட விடாமல் ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட குழுவோட வந்து சேர்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வந்து ஏதாவது ஒரு உறவை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து காலகாலத்துக்கும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கிஸ்கானோட அம்மா ஹோலும் இருக்கிறாங்களா, அவங்க வந்து ஆதரவற்ற அந்த டாட்டார் சிறுவன் ஒருவனை வந்து தன்னோட மகனாக வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து டாட்டார் இனப்பெண்களை வந்து பிடிச்சிருந்தா அவங்கள நீங்கள் வந்து தாராளமாக திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து யஷூய் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட எண்ணம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மங்கோலியர்களை வந்து நம்ம வந்து ஒன்றிணைச்சு உலகில் வந்து பலம் வாய்ந்த இனமாக நம்ம வந்து உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து அவரோட இதில் வந்து ரொம்ப குறிக்கோளில் வந்து
முழு ஈடுபாட்டோடு இருக்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானோட குழுவும் வந்து பெருகிருச்சு, மக்களும் வந்து பெருகிட்டாங்க, படை வீரர்களும் வந்து அதிகமானவர்கள் வந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்தி தன்னோட குழுவுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு ஒன்றை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. முதல்ல வந்து தன்னோட படைக்கான கட்டமைப்பை வந்து திட்டமிட்டு அதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. 100 வீரர்கள் கொண்ட ஒரு படைக்குழுவோட பேர் வந்து என்னன்னாக்கா ஷாஹூன். இந்த 100 பேருக்கு வந்து ஒரு படைக்குழுவோட ஒரு தலைவனை வந்து நியமிக்கிறாரு. அந்த 100 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒருவருக்கொருவர் வந்து உறவினர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த 100 பேர் கொண்ட குழு வந்து அப்படி தான் இருப்பாங்க. 10 சாகுன் சேர்ந்தது தான் ஒரு மின்கண். இப்போ அந்த 10 சாகுனில் வந்து மொத்தம் 1000 பேர் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த 10 மின்கண் சேர்ந்தது வந்து ஒரு டெமின் அப்படின்னு வந்து, அதாவது டுமென் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் 10,000 வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த டுமினை வந்து வழி நடத்துறது யார் அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு தளபதி வந்து ஒருத்தவங்க வந்து நியமிக்கிறாரு. அந்த தளபதியை நியமிக்கிறதோட உரிமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஜெங்கிஸ்கானுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. ஜெங்கிஸ்கான்கிட்ட அந்த நேரத்தில் வந்து அவரோட படைபலம்னு பார்த்தா மொத்தம் 95 மின்கண் வந்து இருக்கிறாங்க. அதாவது 95,000 பேர் வந்து இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து கட்டாயமாக வந்து இராணுவத்தில் இருக்கணுங்கிற ஒரு இது வந்து இருக்குது. குறைந்தபட்சம் 1 வருடமாவது அவங்க வந்து இராணுவத்தில் வந்து இருக்கணும். அப்படி அவங்களால இராணுவ சேவையில் ஈடுபட முடியலை அப்படின்னாக்க அவங்க வந்து பொது சேவையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வீரர்களுக்கான ஆயுதங்களை தயாரிக்கிறது, பழுது பார்த்தல், உடைகளை அந்த உடைகளையும் கவசங்களையும் வந்து உருவாக்குறது, உணவு தயாரிக்கிறது, சமைக்கிறது, இது எல்லாமே வந்து பொது சேவையில் வந்து அடங்கும். ஜெங்கிஸ்கான் வந்து இதை வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாரு. எப்படின்னாக்கா இராணுவ சேவையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவையும், பொது சேவையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று 2வது பிரிவையுமே வந்து உருவாக்குறாரு. இதில் வந்து உயர் இனக்குழு, தாழ்ந்த இனக்குழு, அதாவது அந்த வெள்ளை எலும்பு வம்சத்தினர், கருப்பு எலும்பு வம்சத்தினர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே வந்து கிடையாது. இதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்கா ஒருங்கிணைந்த மங்கோலியா என்ற லட்சியத்தை அடையிறதுக்கு இன்னமும் சில தடைக்கற்கள் வந்து இருக்குது. அதை வந்து தகர்த்து எரிஞ்சாதான் இவர் வந்து இந்த ஒருங்கிணைந்த மங்கோலியாவை வந்து உருவாக்க முடியும். அப்போ அதுக்கு அடுத்து இது என்ன அப்படின்னாக்கா நெய்மன் இனக்குழுவினர். இவங்க வந்து வலிமை வாய்ந்தவங்க தான், ஆனால் இவங்கள வந்து அதாவது இவங்கள வந்து தோற்கடிக்கவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்று என்னதுனாக்கா ஜமுக்கா. இவரை வந்து தோற்கடிக்கணுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த ஆங்கானும் ஜெங்கிஸ்கானும் வந்து இவங்க 2 பேருமே வந்து 20 வருட உறவாக வந்து நீடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவரை வந்து தந்தை ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறாரு ஜெங்கிஸ்கான். இது வரைக்குமே வந்து ஆங்கானோட வேலையால் அவருக்கு கீழே வந்து தளபதியாக தான் வந்து இருந்துட்டுருக்கிறாரு. அவங்க வந்து அதாவது ஆங்கான் கூப்பிடுற நேரத்தில் எல்லாமே போய் அவருக்கு போய் உதவி வந்து செஞ்சு கொடுப்பாரு. அவருக்காக இந்த நெய்மன் இனக்குழுவை எதிர்த்து வந்து பல முறை வந்து போரும் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஜெங்கிஸ்கானோட பலம்னு பார்த்தா அவருக்கு வந்து ஆட்கள் வந்து அதிகமாகவே வந்து ஆதரவு தராங்க. இது எல்லாமே வந்து ஆங்கானுக்கு வந்து தெரியுது. இருந்தாலுமே வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து தன்னோட காலடியில் கீழே தான் இவர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானோட கனவு என்னன்னு பார்த்தாக்கா அந்த ஒன்றுபட்ட மங்கோலியாவை தான் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு வந்து ஆங்கான் வந்து அதாவது எப்படி நம்ம வந்து சம்மதிக்க வைக்கிறது. இத்தனை வருடங்கள் வந்து அவர் தானே அந்த மங்கோலியர்களோட பலம் வாய்ந்த தலைவராக வந்து இருந்திருக்கிறாரு. இப்போ அவரை விட நம்ம மிஞ்சி போனோம் அப்படின்னாக்கா அவர் என்ன நினைப்பாரு, அவரோட மனதையும் நம்ம வந்து நோகடிக்க முடியாது, அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நம்மளோட லட்சியத்தை வந்து அடையணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அவரோட மூத்த மகனான ஜோச்சி வந்து அங்கே வராரு. ஜோச்சி வந்து பிறந்தபோது அந்த ஜெங்கிஸ்கானுக்கு வந்து வெறுப்பு வந்து இருந்தது. ஆனால் அது நாளடைவில் வந்து ஜோச்சியை வந்து தன்னோட மகனாக வந்து ஏற்றுக்கிறாரு. ஜோச்சிக்கும் வந்து தன்னோட படைகளோட அந்த பொறுப்புகளை வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த ஜோச்சியை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்து வருது. நம்ம ஏன் ஆங்கானோட திருமண உறவு ஏற்படுத்தி கூடாது, ஜோச்சிக்கு வந்து ஆங்கானோட மகளை வந்து நம்ம வந்து பெண் கேட்டு போகலாமே அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஏன்னா ஆங்கானுக்கும் வந்து வயதாயிருச்சு, உடல் அளவில் அவர் வந்து தளர்ந்துட்டாரு. இந்த திருமணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னாக்க அவருக்கு அப்புறம், அதாவது ஆங்கானுக்கு அப்புறமா மங்கோலியர்களோட தலைவனாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு.
ஜெங்கிஸ்கான் வந்து தாமதிக்காமல் ஆங்கானுக்கு வந்து பெண் கேட்டு தூது அனுப்புகிறாரு. ஆனால் அதுக்கு வந்து ஆங்கான்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து வரல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன தைரியம் அவனுக்கு, என்னோட காலடியில் வளர்ந்தவன், என்னோட கட்டளைகளை கேட்டு அடிபணிந்து வாழ்ந்த ஒரு வேலைக்காரன் இப்போ என்னிடமே வந்து பெண் கேட்குற அளவுக்கு இவன் வந்து பெரியவனாக ஆயிட்டானா, இந்த கெரியட் இனக்குழுவோட தகுதி என்ன, அவனோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கான் வந்து ரொம்ப கோபத்தில் வந்து இருக்கிறாரு. ஆனால் அதை எதையுமே வந்து அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரு. ஜெங்கிஸ்கானுக்கு எந்த விதமான ஒரு பதிலையுமே அவர் அனுப்பலை. இந்த விஷயம் வந்து ஆங்கானோட மகனான நில்காவுக்கு வந்து இது வந்து தெரிய வருது. ஆங்கானோட வாரிசாக நான் இருக்கிறேன், என் தந்தையோட திருமண உறவு ஏற்படுத்திட்டு அவன் வந்து தலைவனாக ஆகணும்னு நினைக்கிறானா, இப்போ வந்து அவனை அழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை அப்படின்னு வந்து அவனோட தந்தைகிட்ட வந்து ரொம்ப கோபமாக வந்து சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் வந்து ஜமுக்காட்ட இருந்த ஆங்கானுக்கு வந்து ஒரு தூது வருது. உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தேவை, நீங்கள் மட்டும் என்னோட ஒத்துழைச்சிங்கன்னா இந்த ஜெங்கிஸ்கானை வந்து நம்ம இல்லாமல் செஞ்சிடலாம், அவரை வந்து வளர விடக்கூடாது, அவனை வளர விட்டால் அது வந்து உங்களுக்கே வந்து வினையாக தான் வரும் அப்படின்னு வந்து ஜமுக்காட்ட இருந்து ஒரு தூது வருது. ஏற்கனவே வந்து ஆங்கான் வந்து ஜெங்கிஸ்கான் மீது வந்து கோபமாக தான் இருக்கிறாரு. இப்போ ஜமுக்காவும் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சொல்லும் போது இவரால் தட்ட முடியலை. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, என்ன நீண்ட நாட்கள் ஆகுது, அங்கேருந்து ஒரு செய்தியுமே வரல, ஒருவேளை ஆங்கான் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரா, இதில் வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லையா, ஏன் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக வந்து இதை வந்து சொல்லலாமே, ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ சில மாதங்கள் கழித்து ஆங்கான்கிட்டேருந்து பதில் வருது. என்னோட மகளை வந்து உன்னோட மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறதுல எனக்கு சம்மந்தம், அதற்கான உரிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நீ புறப்பட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜோஜிக்கும் ஜெங்கிஸ்கானுக்கும் எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி வந்து வருது. இவங்க வந்து ஒரு நெருங்கிய உறவினர்களை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன குழுவோட வந்து ஆங்கானோட முகாமுக்கு வந்து கிளம்புறாங்க. ஆங்கானோட முகாம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, பல 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து நிறைய கூடாரங்கள் கொண்டது தான் அவரோட முகாம். இந்த முகாமை அடைஞ்ச இந்த ஜெங்கிஸ்கானை வந்து யாருமே வந்து வரவேற்கலை. இப்போ இந்த ஆங்கானோட குதிரை வீரர்கள் வந்து கையில் வந்து ஆயுதங்களோட வச்சுக்கிட்டு இந்த ஜெங்கிஸ்கானோட குழுவினரை வந்து சுற்றி வளைக்கிறது மாதிரி ஜெங்கிஸ்கானுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரியுது. அதாவது ஆங்கானோட சதியை பற்றி இப்போ தான் அவருக்கு வந்து தெரிய வருது. ஜெங்கிஸ்கான் வந்து ஒரு சின்ன குழுவை தானே கூட்டிகிட்டு வந்தார், அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து இவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்களும் வந்து எடுத்துகிட்டு வரல. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிற்காதீங்க, எல்லாருமே வந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த ஜெங்கிஸ்கானோட குழுவினர்கள் வந்து நாலாப்புறமும் வந்து சிதறி ஓடுறாங்க. இவங்களோட இது என்னன்னாக்கா, ஒரே நோக்கம் என்னென்னா ஆங்கானோட வீரர்கள்ட்ட வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்கக்கிட்ட இருக்குது. பல்ஜூனா ஏரிக்கரை, அது வந்து அந்த பல்ஜூனா ஏரிக்கரைக்கு வந்து வராங்க. இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து கீழே விழுறாரு. தாகம், ஒரு பக்கம் பசி வேற, இனிமேல் நம்மளால் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாராவது வர்றாங்களா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இவரை மாதிரியே வந்து சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து சுருண்டு கீழே விழுறாங்க. இதில் வந்து காசர் உள்பட மொத்தம் 19 பேர் வந்து இருக்கிறாங்க. கையில் வந்து இவங்கக்கிட்ட எந்த ஒரு உணவுமே வந்து கிடையாது. அருகில் ஒரு ஏரி மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு கலங்கி போன நீர் தான் வந்து அதில் இருக்குது. வேறு வழி கிடையாது, அந்த நீரை வந்து குடித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து கத்துறாரு, பாருங்க அங்கே ஒரு காட்டு குதிரையை வந்து தென்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசர் வந்து அந்த குதிரையை நோக்கி போய் அதை வந்து தன்னோட கையில் இருந்த சிறு கத்தியை வச்சு அதை வந்து வீசுறாரு. அந்த குதிரையும் வந்து தடுமாறி கீழே விழுது. அன்னைக்கு நைட்டு வந்து அந்த குதிரையை தான் வந்து சமைச்சு அந்த 19 பேருமே வந்து அந்த குதிரையை தான் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ வந்து அந்த பல்ஜூனா ஏரிக்கரையில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து உட்காந்துருக்கிறாரு. தன்னோடு வந்து அந்த 19 பேரையுமே வந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து நம்பிக்கையாக இருக்குது, எப்படி நம்ம வந்து உயிர் பிழைத்தோன்னு நமக்கே தெரியல, சுற்றி வேறு எந்த ஒரு குதிரைகளுமே வந்து நமக்கு கண்ணில் படலை, எங்கேருந்தோ வந்து இந்த காட்டு குதிரை வந்து நமக்கு வந்து நம்மளோட கடவுள் தான் வந்து இதை வந்து அனுப்பி வச்சிருப்பாரோ அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. இந்த கடவுள் வந்து இன்றைக்கி வந்து இந்த காட்டு குதிரையை வந்து அனுப்பி வைக்கலன்னா இன்றைக்கி நம்மளால் பசியாறி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீல வானை நோக்கி கைகளை உயர்த்தி வணங்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதுக்கு அடுத்த இதில் வந்து ஆங்கானும் ஜமுக்காவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டு ஜெங்கிஸ்கானை வந்து எதிர்க்கிறாங்க. அதில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அதெல்லாத்தையும் எப்படி முறியடித்து அவரோட போர் தந்திரங்களை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறமா இந்த மங்கோலியாவை வந்து எப்படி ஒன்று இணைக்கிறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.